ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது. என்னோடய பாஸ் ராஜேஷ் அவர் தான் ஷெட்யூல் பண்ணுவார். பட் பிளேஸ் இதுவரையும் எனக்கு தெரியாது. எங்கள் பாஸ் பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் என்ன ஷெட்யூல் கொடுக்குறாரோ அதுபடி தான் நான் ஃபாலோ பண்ணணும். எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் எதுவுமே தெரியாது. அவர் ஷார்ப்பாக 7 o'clock சொன்னார். வேறு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட வந்து கிரேஸ் டைம் கொடுப்பாங்க. இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா 9:30, ஸ்கூல் 8:30 அப்படின்னா பஞ்சிங் டைம் இருக்கும். பஞ்ச் பண்ணிவிட்டு கிரேஸ் டைம் 5 minutes லேட்டுக்கு. ஆனால் எங்கள் பாஸ் 7 o'clockனா ஷார்ப்பாக 7 o'clock வெளியே வந்துடணும். இல்லைன்னா திட்டுவார், 100 calls பண்ணுவார். ஹாய் பாருங்கள், காரில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். ஒரு காரில் ஒரு பிளேஸில் 4 பேர் உட்காந்துருக்கோம். நான் எவ்வளோ கார்னரில் உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்கள், எனக்கு இடமே இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். 8:15 கிளம்பணும். இப்போ பாருங்கள் 10 o'clock ஆகுது, இன்னும் ரீச் ஆகலை. உரகிடம் பக்கத்தில் இருக்குதுன்னு நான் நினச்சேன். இவ்வளோ லாங்கா? இதில் வேறு உரகிடத்தில் வீடு வாங்கிக்கிறீங்களா, அது வாங்கிக்கிறீங்களா, கால் மேலே கால் வரும். Indian proverb says, Aditi Devo Bhava, the guest is God. Today, you are not just guests, but part of our extended family. வரகடத்தில் வந்துட்டு ஒரு கம்பெனி இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, மோட்டார் குரூப்ஸ் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் வந்துட்டு மிஸ்டர் கார்ல் இஸ் அ பர்சன் ஃப்ரம் ஜெர்மனி, ஐ திங்க் ஸோ. இவர் என்ன வந்து பண்ணியிருக்காருன்னா, இந்த இயர் ஆஃப் 1947, that is not only him, group of people 1947ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜேர்னி வந்து 1947லேருந்து டில் தட் இஸ் 2025 வரையும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அண்ட் வாட் இஸ் தேர் ப்ராடக்ட் இஸ் இட்ஸ் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்துட்டு இங்கே லான்ச் பண்ணுறாங்க. இதனால் they want to do some service to the Indian people. ஸோ நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக முடிக்கிறேன், பிகாஸ் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ. எங்கள் கேங் தட் இஸ் மோர் தென் 20 people, மீடியா பீப்புள் வேர் தேர். ஸோ அங்கே நிற்கிறாங்க. ஹேவ் டு கோ பேக் டு டி நகர். என்னோடய எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகிடுச்சு. பிகாஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல, லன்ச் டைமும் வந்துட்டுருக்கு. இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. என்னோடய பாஸ் வந்துட்டு டியூ டு ஸ்பேஷியஸ் கன்ஸ்ட்ரெயின் அவங்க வந்து வேறு காரில் ஏறிட்டாங்க. நான் வந்து செப்பரேட் காரில் இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து என்னோடய பாஸ் விட்டு நான் பிரிஞ்சு தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஐம் ஸோ சேட். நிறைய பேசணும்னு நினச்சேன், பேசுறதுக்கு அட் லாஸ்ட் ரீச் அவுட் ஆகிட்டு ஜிஆர்டி பார்க்கிங் ஏரியாவிலேருந்து பேசிகிட்ருக்கேன். பாஸோடு வந்தேன். ரிட்டன் போகிறச்ச பாஸ் வந்து வேறு வண்டியில் வராதனால நான் தனியாக போகிறேன். ஓகே, இந்த vlog இன்னையோட முடிஞ்சிருச்சு. We'll see you later.